நேர்களுக்கு வணக்கம். அதாவது நேற்றிலிருந்து நடிகை மீனா துணை குடியரசுத் தலைவர் ஜெக்தீப் தன்கரை எதற்காக சந்திச்சாரு? ஃபோட்டோ எடுத்து ட்விட்டர்ல வேற போட்டிருக்காங்களே! என்னவா இருக்கும்? நடிகை மீனா பாஜகவுல போய் சேர்ந்துட்டாங்களோ? இல்ல அவங்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கான பரிந்துரையின்ல அவங்களுடைய பெயர் இருக்குமோ? என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா முழுக்க இது ஒரு பேசுபொருளாக இருக்கு. அரசியல் வட்டாரத்திலயும் இது ஒரு பேசுபொருளாக இருக்கு. பாஜகவுல இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய நடிகைகளா பாஜகவுல இன்றைக்கு இயங்கக்கூடிய இருக்கிறவங்களுக்கு ஒரு அ என்ன சொல்றது? ஒரு அதிர்ச்சியும் கிளப்பியிருக்கும். அந்த வகையில ஏன், எதற்காக சந்திச்சாங்க? இதன் பின்னணி என்ன? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம். நடிகை மீனா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல துணை குடியரசுத் தலைவர் ஜெக்தீப் தன்கரை சந்திச்சு அந்த ஃபோட்டோவ பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல கமெண்ட்ஸ்லயே போய் நெறைய பேர் கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க. அது போக விவாதமாவும் ஊடகங்கள்ல பல வீடியோக்கள பதிவிட்டிருக்காங்க. அது சம்மந்தமா தான் நம்மளும் பேசப் போறோம். மற்ற டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல மற்றவங்க பேசியிருக்கிற மாரி கன்டென்ட் நான் இங்க பேசப் போறதில்ல. அத முன்னாடியே உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். நடிகை மீனாவிற்கும், பாஜகவிற்கும் என்ன சம்பந்தம்? திடீர்னு எப்படி அவங்க போய் துணை குடியரசுத் தலைவர சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எழலாம். முதல்ல திடீர்னு இந்த சந்திப்பு நடைபெறல. இன்னொன்னு பாஜகவுல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களோட, அந்த தலைவரின் குடும்பங்களோட இவங்க ஒரு நெருங்கிய நட்பு வட்டத்துல தான் இருக்காங்க. அதன் அடிப்படையில பாஜகவுல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள இந்த மாதிரியான அவங்க குடும்ப நிகழ்வுகள்ல சந்திக்கும் போதெல்லாம் அவங்க பேசியிருப்பாங்க. மரியாதை நிமித்தமான சந்திப்புகள், பேச்சுகள்லாம் நடைபெற்றிருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சந்திப்பு தான் இது அப்படின்னு அவங்க வட்டாரங்கள் சொன்னா கூட, இதுல ஒரு அரசியலும் இருக்கு அப்படின்னு தான் நமக்கு டெல்லில இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் குடுக்கக்கூடிய தகவலா இருக்கு. சரி. முன்னாடியே சொன்னேன். இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களோட, அவங்களோட குடும்பத்தோடுமே இவங்க நட்புல இருக்காங்கன்னு. அது யார் அப்படின்னா, எல். முருகன் அவர்கள். மத்திய இணையமைச்சரா இருக்காரு. இவர் மட்டும் இல்ல, இவருடைய குடும்பத்தினரோட சேர்ந்து தான் மீனா அவர்கள் நட்பு வட்டத்துல இருக்காங்க. ஏன் இத அழுத்தி அழுத்தி சொல்றோம் அப்படின்னா, பல வீடியோக்கள் ஊடகங்கள்ல போட்டிருக்காங்க. என்னன்னா, தவறான அதாவது எல். முருகன் அவர சம்மந்தப்படுத்தி, துணை குடியரசுத் தலைவர சம்மந்தப்படுத்தி, தவறான வீடியோக்கள தவறாக சித்தரித்து தான் வீடியோக்கள போட்டிருக்காங்க. நடிகை அப்படின்னாவே நம்ம அவங்கள அந்த கண்ணோட்டத்துல தான் பார்க்கணும் அப்படின்லாம் இல்ல. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நடிகரா இருக்காங்க. ஒரு ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்களுக்கான அந்த கதாபாத்திரங்கள் கிடைப்பது, இல்ல அந்த முக்கியத்துவமான கதாபாத்திரங்கள் கிடைப்பது, அந்த மாரியான விஷயங்கள் மிக பெரும் கேள்விக்குறியா தான் இருக்கும். கிடைக்காது. அப்படிங்கிற பட்சத்தில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ நோக்கி அவங்களுடைய பல நேர பலருடைய பார்வை எங்க இருக்குன்னா, அரசியல். அவங்க ஆக்டிவா செயல்படணும் அப்படின்னுவாங்க. இது ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? நம்ம தவறா சொல்லல. "ஆடிய கால்களும், பாடிய வாயும் சும்மா இருக்காது" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்கல்ல. இந்த மாரி ஒரு லைம் லைட்லயே இருந்தவங்களால, அது நானாவே இருக்கட்டும் நாளைக்கு, லைம் லைட்லயே இருந்தவங்களால ரொம்ப ஆக்டிவாவே லைம் லைட்டு நம்ம கேமரா முன்னாடி, லைட் முன்னாடின்னு கிடையாது. ரொம்ப சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருந்தவங்களால நம்ம வீட்லயே பார்த்திருப்போம். வயசானவங்க அவங்கலாம் இந்த ஒரு ஒரு நல்ல உடல் உழைப்ப குடுக்கக்கூடிய மாரி வேலைகள செஞ்சிருப்பாங்க. அவங்களால வீட்ல போதும் வயசாயிடுச்சு, நான் தான் சம்பாரிக்கிறேன்லப்பா, நம்ம அக்கறையில சொல்லுவோம். நீ வீட்ல சும்மா இருப்பான்னு சொல்லி. அவங்களால இருக்க முடியாது. ஏதாவது பண்றேனேப்பான்னு பண்ணுவாங்க. அந்த மாரி தான் இந்த மாரி பரபரப்பா இயங்கிட்டு இருந்தவங்களால சும்மா இருக்க முடியாது. அந்த நடிகர்கள் அரசியலுக்கு வருவதற்கு அதுவும் ஒரு காரணமா தான் இருக்கு. ஓகேவா? அந்த அடிப்படையில பாஜகவும் நடிகர்களையும் பிரிச்சே பார்க்க முடியாது. ஏன்னா, ஒரு லிஸ்ட்டே போடலாம். பாஜகவுக்கு போன நடிகர்கள். அதுலேருந்து மீண்டும் வெளியில வேற கட்சிக்கு சேர்ந்த நடிகர்கள் அப்படின்னு லிஸ்ட்டே போடலாம். அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, காயத்ரி ரகுராம், அதேபோல கௌதமி, அந்த மாரி பல நடிகர்கள் இருக்காங்க. அதாவது 2ண்ட், 3ர்ட் கேட்டகரியில இருந்திருப்பாங்க இல்லையா? அந்த மாரியான நடிகர்களும் போயிட்டு வெளியில வந்திருக்காங்க. அவங்கலாம் லைம் லைட்ல பெருசா வரல அப்படிங்கிறதையும் சொல்லிருவோம். அதிமுகவுலயும் சரி. அந்த மாரியெல்லாம் இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த நடிகை மீனா அவர்களும், எல். முருகன் அவங்க குடும்ப உறுப்பினர்களோட பழகும்போது, இந்த அரசியல் வட்டாரங்களுக்குள்ள அப்படியே அறிமுகமாகுறாங்க, பழகுறாங்க அப்படிங்கும்போது தான், அ இந்த அறிமுகம் கிடைக்குது. அதன் அடிப்படையில இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கு. முதல்ல பாஜகவிற்கும், நடிகை மீனாவிற்குமான லிங்க் இப்படி தான் அமைஞ்சிருக்கு. சரி, அதுக்கப்புறம் இந்த விஷயம் இப்படியே இருக்கும்போது, இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, நேற்றைக்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், ஜே.பி. நட்டா அவர்கள சந்திச்சு ஒரு ஆலோசனை கூட்டத்தில ஈடுபட்டிருந்தாங்க. அரவிந்த் மேனன் போன்றவங்கலாம் அந்த நிகழ்ச்சியில இருந்தாங்க இல்லையா? அந்த நிகழ்ச்சியில அந்த ஆலோசனை கூட்டம் எதற்காக அப்படின்னா, தமிழகத்தில பாஜகவினுடைய மாநில பொறுப்பாளர்கள நியமிப்பதற்கான அந்த ஆலோசனை கூட்டம் தான். மதுரை வந்த அமித்ஷா அவர்கள்
நயினா நாகேந்திரனை தனியாவும் சந்திச்சு பேசினாரு. அந்த ஆலோசனை கூட்டங்களுமே வந்து நடந்தது. அங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாஜகவை இன்னும் வந்து தமிழ்நாட்டுல பலப்படுத்தணும். எலக்ஷனை இன்னும் 10 மாதத்துல நம்ம சந்திக்க இருக்கோம். இந்த பாஜகனுடைய தற்போது இருக்கக்கூடியவங்களுடைய இந்த எண்ணிக்கை போதாது, இந்த பலம் போதாது. பாஜகவை இன்னும் வலுப்படுத்தணும். அதற்கான நிர்வாகிகளை நட்சத்திர நிர்வாகிகளை நியமிக்கணும் அப்படிங்கிறது தான் முதல்ல நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட்டா இருக்கு. முதல்ல மாநில அளவுல 4 பொதுச் செயலாளரை நியமிங்க. அப்புறம் நிர்வாகிகள் எங்கெங்க காலியாக இடம் இருக்கோ அங்கெல்லாம் நியமிக்க சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அமித்ஷா. அதன் அடிப்படையில தான் வந்து அந்த 4 பொதுச் செயலாளர்களுக்கான பெயர்களும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் அப்படின்னா KV ராமலிங்கம், கருப்பு முருகானந்தம், வினோஷ் பி செல்வம் மற்றும் கார்த்திகாயினி அப்படின்னு பாஜகவில் ஏற்கனவே வருடக்கணக்கில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களை தான் பொதுச் செயலாளர் பதவிக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் யார் தரப்புல இருந்து வந்திருக்கு? யாரெல்லாம் இந்த ரெக்கமெண்டேஷனை முதல்ல நயினா நாகேந்திரன் அவர்கிட்ட வச்சு நயினா நாகேந்திரன் அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு போய் JP நட்டா அவர்களை சந்திச்சிருக்காரு அப்படின்னா, இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஒரு தரப்பு அண்ணாமலை, இன்னொரு தரப்பு மத்திய இணையமைச்சர் எல் முருகன். இவங்க தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட ரெக்கமெண்டேஷனோட தான் அவர் வந்து போய் JP நட்டா அவர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் அங்கே இருந்தார் அந்த சந்திப்பில். இந்த சந்திப்பிற்கு பிறகுதான் நடிகை மீனா அவர்களும் துணை குடியரசுத் தலைவரை சந்திக்கிறாரு. சரி, மீனா அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பதவியா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் ராஜ்யசபா MP பதவிக்கு மீனா அவர்களுடைய பெயர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. நியமன ராஜ்யசபா MP இருக்காங்க இல்லையா, அதற்கு ரெஃபர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து அஃபீஷியலாக பாஜக தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட் வர்ற வரைக்கும் நம்ம இதை வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட முடியாது. ஆனால் அந்த பாஜகனுடைய மாநில பொதுச் செயலாளர் பதவியா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கட்சியில் சேர்ந்து வேலை செஞ்சவங்களுக்கு தான் அந்த பொறுப்புக்கு வழங்கப்பட இருக்கு. அந்த லிஸ்ட்லேயே கூட குஷ்பு அவர்களுடைய பெயர் இல்லை அப்படிங்கிறதான் டெல்லி வட்டாரங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாளர்கள் வட்டாரங்கள் கொடுக்கக்கூடிய தகவலா இருக்கு. ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன டார்கெட் பண்றாரு, என்ன கட்சி நிகழ்ச்சிகள்ல இருந்து ஒதுக்குறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லாம் வந்து பொதுவெளியில வைக்காட்டியும் கட்சி வட்டாரங்களுக்குள்ள வச்சு குஷ்பு அவர்கள் வந்து பாஜகனுடைய தீவிர செயல்பாட்டில இருந்து ரொம்ப நாளாவே ஒதுங்கி தான் இருக்காங்க. குறிப்பா நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட குஷ்பு அவர்கள் வந்து ஈடுபடலை. எனக்கு காலில் ஃப்ராக்சர், என்னால் நடக்க முடியாது, என்னால் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாது அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து வர்றவங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு தகுதியான என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கான ஒரு பொறுப்பு வந்து கொடுக்கப்படலை அப்படிங்கிறது குஷ்பு அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருந்துச்சு. அவங்க வந்து சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிட ஆசைப்பட்டாங்க, நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டியிட ஆசைப்பட்டாங்க. ஆனால் அப்போதைக்கு பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் வந்து அதை நிராகரிச்சிட்டாரு. குஷ்பு அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை வச்சு அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸே குறைச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் குஷ்பு அவர்களுடைய குற்றச்சாட்டு. இப்படி ஒரு புறம் இருக்க, கட்சியில அதாவது நம்ம போய் இணைவோம், தாம் போய் இணைவாங்க, இல்லை ஆதரவு கொடுப்பாங்க, இல்லை கூட்டணியில போய் சேருவாங்க. ஆனால் கட்சியவே கொண்டு போய் பாஜகவோட இணைச்ச ஒரு தியாகி தான் வந்து நம்ம நாட்டாம சரத்குமார் அவர்கள். அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒண்ணுமே கொடுக்கல. பொதுக்குழு உறுப்பினர்கள்ல ஒருவராக தான் அவருக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால அவருமே வெக்ஸா இருக்கிறதா தான் இருக்கு. மாநில அளவில் ஒரு பொறுப்பு கொடுக்கறதா ஏற்கனவே பேசப்பட்டதா, ஆனா அதை சரத்குமார் அவர்கள் விரும்பல. தேசிய அளவிலான பொறுப்பு தான் வேணும் அப்படின்னு அவர் ரெக்வஸ்ட் வச்சதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இதன் அடிப்படையில் அப்ப சரத்குமாருக்கு என்ன கொடுக்க போறாங்க, அவர் கட்சியவே கொண்டு போய் கொடுத்தாரே பாஜகவிற்காக அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கு. அதை போக நீண்ட நாட்களாக உழைச்சவங்களா இருப்பாங்க இல்லையா கட்சியில, அவங்களுக்குலாம் என்ன பொறுப்பு அப்படின்லாம் கேள்வி வரும். இந்த நியமனங்களுக்கு பிறகு கண்டிப்பா வந்து உள்ளுக்குள்ளேயே சில சலசலப்புகள்லாம் கிளம்பும் அப்படிங்கிறதும் பாஜகவில் இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதாவது நடிகர்களையும் பாஜகவையும் பிரிச்சு பார்க்க முடியாது. அந்த வகையில கௌதமி, காயத்ரி ரகுராம் அவங்கெல்லாம் வந்து பாஜகவுக்கு போயிட்டு பாஜகவில் என்னோட சொத்தை அபகரிச்சிட்டாங்க, என்ன வந்து இப்படி அபியூஸ் பண்ணாங்க அப்படின்னு வெளியில வந்தவங்களும் அடங்கும். சரி, இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய ராதிகா சரத்குமார் இவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு மிக பெரும் கேள்வி இருக்கு. இவங்களுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்காம நடிகை மீனாக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்தாங்கன்னா அங்கேயும் ஒரு சலசலப்பு கிளம்பும், விலகல்களும் ஆரம்பமாகும். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இதற்கிடையில தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல வீடியோக்கள்லாம் சம்மந்தப்படுத்தி லிங்க் பண்ணி பேசி இப்படிலாம் வருது.
எந்தவித ஆதாரமும் இல்லாம, அது எந்த ஒரு தனிப்பட்ட நபர் மீதும், அது நடிகையா பெண்ணா இருக்கட்டும், இல்ல ஆணா இருக்கட்டும், நடிகரா இருக்கட்டும், இல்ல சாதாரண ஒரு மனிதனா இருக்கட்டும் வைக்க முடியாது. அப்படிங்கும்போது, சில சேனல்கள்ல அ எல். முருகன் அவரோட சம்மந்தப்படுத்தி, சில சேனல்கள்ல துணை குடியரசுத் தலைவரோட சம்மந்தப்படுத்திலாம் தவறா வந்து போடுறாங்க. அ ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருந்தா போடலாம். ஆதாரம் இல்லாம இப்படியெல்லாம் போடலாமா? அப்படிங்கிற செய்தியும் நமக்கு இருக்கு. நம்மளும் அந்த நபர்களை எல்லாம் பேட்டி எடுப்போம். அப்ப வந்து கேள்விகளாவே நம்ம இத வைப்போம். கண்டிப்பா அந்த நேரத்துல நீங்களும் என்ன கேட்கலாம். நான் கேள்வியா வைக்கல அப்டின்னா. சரி, எல். முருகன் அவர் பொங்கல் விழாவுல கலந்திருந்தாங்க. இது முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். எல். முருகன் அவருடைய அவர் வீட்ல டெல்லி இல்லத்துல ஏற்பாடு பண்ணியிருந்த பொங்கல் விழாவுல நடிகை மீனா கலந்திருந்தாங்க. அந்த நேரத்துல பிரதமர் மோடியும் அந்த விழாவுல கலந்திருந்தாங்க. அங்கேயுமே ஃப்ரண்ட் ரோல முதல் வரிசையில மீனா அவர்களுக்கு இடம் குடுக்கப்பட்டிருந்தது. அப்ப அங்கருந்தே நம்ம வந்து மீனாவுக்கு பாஜகவுல குடுக்கப்பட்ட இம்பார்ட்டன்ஸ நம்ம பார்த்துக்கலாம். வேற நடிகர்களுக்கு கூட அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுக்கப்படல அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த வகையில எல். முருகன் அவருடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் மீனா வந்து ரெஃபர் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ராஜ்யசபா எம்பி சீட்டு தராங்களா? இல்ல பொதுச் செயலாளர்கள் ஒருவரா போடுறாங்களா? இல்ல மாநில அளவிலான பொறுப்பு தான் குடுக்க போறாங்களா? அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பாஜக வட்டாரத்த கேட்டா, மீனா வந்து இப்ப தான் வந்து பாஜகவுல இணைய போறாங்க. அவங்களுக்கு வந்து மாநில அளவிலான பொறுப்பு தான் தருவாங்க. எடுத்தோனே பொதுச் செயலாளர் பொறுப்பெல்லாம் குடுத்துற மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டெல்லியில இருந்து நியமன ராஜ்யசபா எம்பி பதவி குடுக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அஃபிஷியலான அறிவிப்பு வந்தோனே மீண்டும் நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.